எங்க கிளம்பிட்ட நீ? உங்களுக்கு நான் எத்தனை முறை தான் சொல்றதே தெரியல. கையில என்ன வச்சிருக்கீங்க பார்த்தா கூட உங்களுக்கு தெரியலையா? நான் வேலை இருக்கு நான் போறேன்னு சொன்னேல. 2 வாரம் கழிச்சு இப்பதே வச்சிருக்காவே. ஏதோ இன்னைக்கு வேலைக்கு போனா எப்பயாவது பணம் ஏறும். ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும்ல. சும்மா ஆளுக்கு எப்ப பாரு கேவியா கேட்டுக்கிட்டு. எதுக்கு இவ்வளவு கோபப்படுற நீ? இல்ல எங்க போறேன்னு கேட்கறது தப்பா? சரி பிள்ளைனா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா? அது காலையிலே போயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இன்னும் நீங்க வேலைக்கு போறீங்க? இன்னைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல ஸ்ட்ரைக் வச்சிருக்காவே. அதனால எப்படி ஒரு வாரமாவது லீவு தான். ஒரு வாரத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ஒரு வாரத்துக்கு வீட்ல இருக்க போறீங்க அப்படிதானே? சரி சரி. வீட்ல இருக்கறதே இருக்கியே. வீட்டை சுத்தி வேற புல்லு வளர்ந்து கிடக்கு. அதவாது வெட்டி வைங்க. இந்த பாரு புல்லு போதமா கிடக்கு. அதவாது சுத்தப்படுத்தலாம்ல. என்ன வெயில் அடிக்குதுமா? என்ன போய் புல்லு வெட்டதுல என்னாலாம் முடியாது. ஆமட்டு வெயில வேலை செய்ய ஒரு நாள் வேலை செய்யறாலும் ஒண்ணு குறைஞ்சிர மாட்டியே. அதெல்லாம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மனசுக்கு காரணம். சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் வாரேன். என்ன இப்படி புல்லு வெட்ட சொல்லிட்டு போறா? என்னாலாம் முடியாதுப்பா. இவன் என்னமா திட்டிட்டு போறா? திட்டுவான்னு இந்த வயல என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் போட வேண்டியதான். என்ன சொல்லிட்டு போனே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்குள்ளேட்டி வேலை முடிச்சிட்டு இப்பதானே போனேன். ஏங்க நான் ஒண்ணு அதுக்குள்ள வேலை முடிஞ்சினா ஒண்ணு வரல. இல்ல இன்னைக்கு அத்தையும் மாமாவும் வெளிய போறாங்களா? அததான் சொல்லலாம்னு வந்தேன். வானதி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால வீட்டை பாத்துக்குங்க பத்திரமா. ஏன்டி வீடை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா? நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மெனக்கிட்டு வந்து சொல்ல வந்தியா? கூட கூட பேசாம சொல்ல மட்டும் கேளுங்க. வீட்டுல இருக்கேன்னு கொஞ்சம் கூட மதிப்பில்லாம பேசுற நீ. பாத்துக்கிறேன். பாக்கலாம். உள்ளிட்டு படியை தாண்டல அதுக்குள்ள உட்காந்துட்டாவ போன பாத்துக்கிட்டு. என்னங்கிட்ட இன்னைக்கு என்ன வேலை வச்சிருக்கவே? அம்மா கிட்டதான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு சொல்ற? அங்க இல்லையா வேற எங்க தெரியுமா தெரியாத உனக்கு? ஏக்கா காமா சைடு தான் வேலைன்னு சொன்னா. அப்படினா சரிடி கொஞ்சம் அங்கிட்டு மரமாருக்கு படுத்து வரங்க நல்லா இருக்கும். புளிய மரம் எப்படி இருக்குங்க நிறைய ஒரு சாக்கு கீக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க. வரும்போது புளியெல்லாம் உதுத்துட்டு கொண்டு வந்துடலாம். வேற காயம்ல இருக்கேன். அப்படியாக்கா? சரி வாங்க போமா. இன்னும் ஒருத்திய காணா. அக்கா நமக்கு முன்னியாங்க உட்கார்ந்திருப்பாங்க. அவன் மையம் புது பைக் வாங்கிட்டானா? அந்த பகுமானத்துல எங்கன பார்த்தாலும் பைக்ல போய் பைக்ல போயிட்டு இருக்கா. இந்த அரிக்க பெட்டி கடைக்கு கூட பைக்ல போறேன்னு பாரு. சும்மாவே ஆடுவா. கால சலங்க வேற கட்டிட்டா. சும்மா சொல்லவா வேணும். வேலைக்கு தினமும் போய்கிட்டு இப்ப வீட்டுல இருக்கவும் ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வீட்டுல இருக்கிற அன்னைக்கு ஒத்த ஆள் இல்ல. இப்படி ஓட்டிட்டு உட்காந்துருக்கு வீட்டுல. ஏன்டா லீவ் தான் வேணும் இருக்கு. கூட்டிட்டு போய் டீயாவது குடிச்சிட்டு வருவோம் கடையில. சும்மாவே உட்காரவும் நல்லா இல்ல. அங்கிட்டு மனுஷ மக்கள் பார்த்தாவது இருப்போம். வேலைக்கு போனேன்னா எனக்குடா லீவு வரும்னு இருக்கு. லீவு போட்டு வீட்டுல இருந்தோம்னா எப்படா வேலைக்கு போவான்னு இருக்கு. என்னை என்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. என்ன ஒரு டீ நாங்காவே போடுங்க. எந்த வேலையும் இல்லாம சும்மா உட்காருது நல்லாவே இல்ல. வேலை எதுவும் இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிய? என்ன ஆச்சு? கருப்பே நீங்க தான் உட்காந்துருக்கியா? என்னடா ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லனே. என்ன ஆச்சுனே? எனக்கு வேலை இல்லையானே? இல்லப்பா இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு ஸ்ட்ரைக் போட்டிருக்காவ. அதனால இல்லப்பா வேலைக்கு போல. எங்க கூட வேலை செய்யற ஒரு ஆள் இன்னைக்கு வரல. மூளை ஏத்துவீங்க உங்களால முடியுமா? யாராவது வருவாங்க வேலைக்கு சேர்த்து போலான்னு உட்காந்துருக்கோம். நீங்க அந்த வேலையெல்லாம் செய்வீங்களான்னு தெரியலனே. இந்த வேலைனாலும் நான் பண்ணுவேப்பா. சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன ஒரு லோடு தானே ஏத்துன? எப்படியும் ஒரு 500-600 ரூபாய் கிடைக்கும்னே. அப்பனா சரி இது வாரேன். இந்த டீயை குடிச்சிட்டு வாரே போவா. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. ஏழு இந்த அன்னை பார்த்து வேலை செய்யற ஆள் மாதிரி இல்ல. அங்க வந்துட்டு எனக்கு முது பிடிச்சிச்சு கை வலிக்குதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலை தேடி என்ன செய்யறதான்? அதெல்லாம் நல்லா செய்வா. எனக்கு தெரியாதா என்ன பத்தி? நான் சின்ன பிள்ளைன்னு பாத்துட்டு இருக்கேன். சரி நீ ஏதோ ஒண்ணு சொல்றேன் நானும் கேக்குறேன். முன் கிடைத்த செய்தி. பக்கத்து வீட்டில் உள்ள பாட்டி பாத்ரூமில் வழுக்கி விழுந்தது. அதை வேடிக்கையாக பார்த்து சிரித்த பாட்டியின் கணவரை விவாகரத்து பண்ண வேண்டும் என்று பாட்டியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு அண்மை செய்தி. விதமாக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்று ஒரு சிறு குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தது. ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஐஸ் உருகி தண்ணியாக போயிட்டு உடனே அக்குழந்தை அந்த ஐஸ்கிரீம் காரனிடம் இன்னொரு ஐஸ் தாரும் என்று கேட்டது. அதற்கு காசு கொடுத்தால் தான் ஐஸ்கிரீம் என்று சொன்னதற்கு அந்த குழந்தை அந்த ஐஸ்கிரீம் வண்டியவே கீழே தள்ளிவிட்டு போயிட்டு பாவம் அந்த ஐஸ்கிரீம் வியாபாரி
நியூஸ் ஃபேக் முடிவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபேக்கிங் நியூஸுடன். நன்றி, வணக்கம். நியூஸ் முடிஞ்சுட்டா சரி, இன்னொரு தடவை போடுறதுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். எந்திரிக்கவே முடியல, யாராவது புடிச்சு தூக்கி விட்டாதே எந்திரிப்பேன் போலியே. எந்திரி. எப்பா முடியல, இந்த குறுக்கு வேற இப்படி புடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி மனுஷன் உயிர் வாழ்றது? இத்தனைக்கு நான் இன்னைக்கு எந்த வேலையும் பண்ணல, இப்படி இருந்து இப்படி வலிக்குது உடம்பு இல்லன்னா நான் வேலை செஞ்சா என்ன ஆகும்? நான் இல்ல, நான் வீட்டுல வேலை செய்யறது நினைச்சு கூட பார்க்க கூடாது, பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. மோசை அதை கேட்கத்தான் ஆசை, புழுவிரியும் மோசை அதை கேட்கத்தான் ஆசை, பச்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங். பாட்டா பாடுதே காலங்கத்தால எந்திரிச்சு, இதுதான் உனக்கு வேலையா? திடீர்னு பாரு, கறில் மட்டன் குழம்பு வேகத்தான் ஆசை, அதை நானும் ருசிச்சு சாப்பிட ஆசை. பொண்டாட்டி வப்பாளா இல்ல விளக்கு மாத்தி எடுத்து துரத்துவாளா, கொரட்டை விட்டு தான் தூங்குவாளா, தூங்கி உடம்ப ஏத்துவாளா? என்ன பண்றீங்க? பாட்டுக்கு எது பாட்டு பாடுறீங்களா? நீ இப்ப பாடுனே, நான் என் மனசுல பாட்டுதான் பாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்லு, உங்க மனசுல என்ன பாடுதா அது சொல்லு. நான் பாட்டுக்கு வாய்க்கு வரதை வளர்க்கிட்டு இருந்தேன், இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு கோவப்படுற நீ? அதன பாட்டேன். ஆமா, இன்னும் வேலைக்கு போகலையா நீங்க? அது எப்படி பட்டினியா வாட்டி போவேன்? மனசு கொலை பட்டினியா கிடக்கேன். ஏதாவது செஞ்சியா வந்து எடுத்து வை சாப்பிடுறதுக்கு? உமருக்கு ரெண்டு கை கால்ல இருக்குல்ல, அப்புறம் போய் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியது கிச்சன்ல. எல்லாம் நானே பண்ணுமா? காலங்கத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு இப்பதே கால் கடுக்குது உட்கார்ந்தே. அது உமருக்கு பொறுக்கல. இன்னைக்கு சாப்பிடு போட்டு வைன்னு சொல்றது ஒரு குத்தமா? எதுக்கு இப்படி மானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற நீ? நீங்க குடிக்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கேன். உங்க கண்ணுக்கு தெரியலையா? மக்கள் பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன்கிட்ட போய் சொன்ன பிறகு நானே போட்டு தின்னுக்கிறேன். கிட்ட கேட்டதுக்கு நாமளே போட்டு சாப்பிட்டு கிளம்பி இருக்கலாம். சந்திரன் ஏன்ட்டு காலங்கத்தால கை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒண்ணு சொல்றியா? இங்க ஒரு சந்தோஷமான விஷயம், அதை சொல்றதுக்கு நான் உங்களுக்கு கூட்டு வந்திருக்கேன். எனக்கு முதல் சீட்டு கிடைச்சிருச்சுங்க. நான் அவகிட்ட கேட்டேன்னா தாய் தாரன் இழுத்துட்டு கிடந்தா நேரத்தை கொடுத்துட்டா. அதுக்குத்தான் ட்ரீட் கொடுக்கலான்னு உங்களை கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு என் காசுல உங்களுக்கு காபி வாங்கி தர போறேன். என்னமா சொன்ன? உன் காசா? சரி, சம்பளத்துல எனக்கு தெரியாம எடுத்து வச்சு சீட்டு பண்ணி கட்டிவிட்டு இப்ப நீ சம்பாரிச்சு கட்டின மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எங்க என்னதான் இருந்தாலும் என் பேர்ல தானே நான் கட்டினேன், அப்ப என் காசு தானே. எதுக்கு வளன்னு பேசிக்கிட்டு வாங்க, காபி சாப்பிட ஒரு காபி வாங்கி தரேன், நல்ல ஸ்ட்ராங்கா. ஒரு காபி வீட்லயே போட்டு கொடுத்துருக்கலாம் வேட்டி. இதுக்கு பேரு ட்ரீட்டா? நல்லா இருக்கு உன் கதை. பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட ஒத்துக்கலாம், வேறு காபி வாங்கி கொடுத்துட்டு ட்ரீட்னு வேற சொல்லிக்கிறேன். ரொம்பத்தையும் அசிங்கப்படுத்துறாவே. அமைச்சதுல எதுல தூக்கி வச்சிருக்காங்க இல்ல, பாத்திரத்துல ஏதோ மூடி வச்ச மாதிரி இருக்கு நினைக்கிறேன். இல்லதான் இருக்கும் போல. என்ன இது? இதுல ஒண்ணுமே இல்ல. எதுக்குதான் என்ன இப்படி பழி வாங்குறேன்னு தெரியல. பார்த்து போல பட்டினியா கிடக்கு. இவன் எனக்கு இப்படி படுத்துறாளே. அதுவாப்பா இல்ல, பசிக்குது, சாப்பாடு இங்க செஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னா அதை தேடிட்டு இருக்கேமா. இருக்கட்டுமா, பாவம் எவ்வளவு நேரத்தே வேலை பாப்பா. அதே ரெஸ்ட் எடுக்கட்டும்னு நானே போட்டு சாப்பிடலான்னு வந்தேன். அது எங்கேயோ வச்சேன்னு சொன்னா எங்க வச்சான்னு தெரியல, அதை தான் தேடிட்டு இருக்கேன். இருக்கட்டுப்பா, உனக்கு எதுக்கு சேருமா? நான் இந்த தட்டிலே போட்டு சாப்பிட்டு இருக்கேன், நீ உன்னோட வேலையை பாருப்பா. அப்படி சொல்லுறீங்களா? சரி சரி, அப்ப நான் மறுபடியும் உறங்க போறேன். இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிய. ஏன் உங்க தம்பியும் இருக்காரு பாரே மானே. இவ்வளவு தூரம் எனக்கு கிச்சன்ல தேடினேன், டைனிங் டேபிள் பார்க்காம விட்டுட்டேன். சாமியார் இந்த புள்ள வந்து சொல்லிட்டு இல்லடா இன்னைக்கு முள்ளுக்கு உள்ள தேடிட்டே இருக்கணும். சாப்பிட போறேன் நானு. எவளையும் இங்க காணுமே, வெயிலுக்கு எல்லா வீட்டுல உட்காந்துட்டாளுக போலியே. நாடகத்தை பார்த்துக்கிட்டு யாரும் இல்லாம ஒத்தையில என்ன பண்ண போறேன்? சரி இருக்கட்டும், கொழுன்னு இருக்கு. மரத்துல செத்த நேரம் உட்காந்துட்டு போவோம். வரும்போது கடையில ஏதாச்சும் வாங்கி தின்னுட்டு வரலான்னு நினைச்சேன், மறந்துட்டு வந்துட்டேன். சரி போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போவோம், கடன்ல எழுதிட்டு அப்புறமா கொடுப்போம். நாம கிட்ட எதுக்கு ஆசை, இருக்கிறப்ப கொடுக்கலாம்.